கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி இந்த நாள் இல்லை. நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லி தான் இருந்துச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம கௌசிக் அண்ணா வந்துட்டு இருந்தா. அப்படியே அண்ணே வணக்கம்ண்ணே, 5 நாள் 5000 சம்பாதிச்சுட்டு எப்படி சபரிமலைக்கு போக போகிறோம்? அப்படிக்கும் போக 900 தான் நம்ம கையில் காசே இருக்குது. இந்த 900 வச்சு மலைக்கு போய் 3 நாள் எப்படி சமாளிக்க போகிறோம்? சமாளிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் எப்படி போச்சுங்கிறத நீங்களே பாருங்கள். எந்த பிளாகுமே எடுக்க முடியல பெருசாக. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சரியான மழை, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் போடாமல் விட்டேன் நான் நைட்டு வேறு. ஸோ கொஞ்சம் நைட் ஷிஃப்ட்டில் டீப்பாக தூங்கிட்டு ஸோ என்னால் அதை கரெக்டாக அட்டன் பண்ண முடியல. ஸோ சார்ஜ் போடாமல் விட்டேன். அதனால் ஒன்றும் வீடியோ வந்து பாதி வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சு. கரண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் ஆக்சுவலாக கரண்ட் வந்துச்சு. நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் வேலைக்கு. ஸோ இன்றைக்கி டெய்லியும் வந்து ஒர்க் போகல. ஸோ அப்படிங்கிறனால இந்த 500 தான் எனக்கு ஏர்னிங்கில் வரும். ஸோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 700 ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு 2 டேஸ் லேட்டாக தான் எல்லா வீடியோஸுமே 2 டேஸ் லேட்டாக தான் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த மழை, இந்த எடிட் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனையோட இது பயங்கரமாக லேட் ஆகிட்டு இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடியே அப்டேட் பண்ணுறேன்.